கௌதம் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கௌதம பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே. நாங்க துரோகம் பண்றத பத்தியோ ஏமாத்துறத பத்தியோலாம் நீங்க பேசக்கூடாது. ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? எங்க இருந்து வந்தோங்கறத மறந்துட்டியா? உன்னை இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே ரொம்ப அதிகம். கல்யாணம் ஆகி வந்த உன்னை தாங்கினதுக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? இன்னொரு வார்த்தை பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனிமே எக்காரணத்து கொண்டோ உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னா போக கூடாதுதான். இதுக்கப்புறமும் நீ போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரேடியா போயிடு. ஏ காயத்ரி, என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? மகாவை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னக்கா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற காயத்ரி? வீட்டுக்கு பெரியவங்க அத்தை மாமா அவங்க இருக்கும்போதே அவங்கள மதிக்காம நீயோ சித்ராவோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் நம்ம குடும்பத்துல நீங்களாம் வந்து கத்துக்கிட்டதா? அது இல்லக்கா, மகாவ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களேக்கா. ஆமா, நான் சொல்லிருக்கேன். அதுக்காக நீ சொல்லுவியா? மகாவ அவ பெத்தவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அனாமிகாவை இதே மாதிரி பேசினா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? அக்கா, என்னக்கா அனாமிகாவோட அவளை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அனாமிகா தங்கம்க்கா. அவ தங்கமோ தகரமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீ மகாவை நடத்தின விதம் தப்பு. உனக்கு புரியுதா? என்னக்கா ஓவர் நைட்ல இப்படி மாறிட்டீங்க? நான் மாறல, காயத்ரி மாறினதுனாலதான் பிரச்சனையே. அக்கா, நான் என்னக்கா மாறினேன்? எனக்கு பிடிக்காத விஷயத்த மத்தவங்க செஞ்சா அத தப்புன்னு சொல்ற உரிமை கூட எனக்கு இல்லையா? உரிமை இல்ல காயத்ரி. நான் கடைசியா சொல்றேன், நீ இப்படி நடந்துகிட்டேன்னு வை, தேவையில்லாம அவமானப்பட வேண்டியதா இருக்கும்.